இப்போ மழைக்காலங்கிறதுனால காய்கள், பூக்கள், பழங்கள் இது எல்லாமே கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கார்டனில். 3 பிளாக் பியூட்டி கத்திரி அப்படியே பார்க்குறதுக்கே எனக்கு கண்ண பறிச்சது. சூப்பரா காய்ச்சிருக்கு. அப்புறம் ஆம், பாலக்கீரை அப்படியே விசிறி மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசு பெருசா. பாகற்காய் பாருங்கள், ஒரு செடியில் இவ்வளோ பாகற்காய் கிடச்சிருக்கு. சொடக்கு தக்காளி அப்படி தான் கொத்து கொத்தா காய்ச்சிட்ருக்கு. கோவக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 வெள்ளரிக்காய். டர்னிப் ஃபஸ்ட் டைம் இந்த தடவை எங்கள் கார்டனில் காய்ச்சிருக்கு. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நல்லா மொரட்டு காயாக வளர்ந்துருக்கு. அப்புறம் ஒரு முள்ளங்கி. மழைக்காலங்கிறதுனால காய்கள்லாம் அப்படியே பளபளன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பறிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் மணத்தக்காளி காயும் இந்த தடவை காய்ச்சிருக்கு. இது டர்னிப்பு. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சீட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து வளர்ந்தது. அப்புறம் ஒரு முள்ளங்கியை பறிச்சுக்கிட்டேன். எவ்வளோ தான் உரங்கள் போட்டு வளர்த்தாலும் மழை தண்ணிக்கு இருக்கிற எஃபெக்ட்டு வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு எல்லா காய்களும். சொடக்கு தக்காளியும் அப்படியே காய்ச்சி காய்ச்சி கீழே விழுகுது. அவ்வளோ பழுக்குது பழங்கள்லாம். இது நாங்கள் அப்படியே ராவாகவே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இது சைல்ட்ஹுட் மெமரிஸ். இதை என்னால் மறக்கவே முடியாது. இதெல்லாம் நாங்கள் அப்போது ஸ்வீட் மெமரிஸ் எங்களுக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பாவக்காய் தோரணம் மாதிரி தொங்குது பாருங்களேன். அப்படியே வரிசையாக 5 பாவக்காய் அப்படியே தோரணம் மாதிரி அழகாக தொங்கிட்டுருக்கு. எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் சமையலுக்காண்டி வாங்கின காயிலேருந்து பழுத்த காய் எடுத்து அதோட விதையை தான் நான் போட்டிருக்கேன். நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் அதுவும் கொஞ்சம் பூத்திருந்தது. அதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் கனகாம்பரம், கொஞ்சம் கோவக்காய். இப்படி மாடி தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் காய்கள் தான். உங்கள் மாடி தோட்டத்தில் எந்த மாதிரி காய்கள்லாம் விளைஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.